வெல்கம் டு சோலை சாயி சமையல். இன்றைய வீடியோவில் தீபாவளி ரெசிபியை லட்டு தான் செய்ய போகிறோம். என்ன லட்டுன்னு கேட்குறீங்களா? மலாய் லட்டு தான் செய்ய போகிறோம். இது பால் பவுடரில் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்க தான் முழுவதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மலாய் லட்டு செய்கிறதுக்கு 1/4 கப்பு சுகரை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு வந்துக்கலாம். இதிலே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரியே நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய்யில் ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறேன். இதை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பக்கம் வறுத்துருச்சு. ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். கருப்பு திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். நெய்யிலே பொரிஞ்சவுடனே அதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். உருட்டுறதுக்கு 1/4 கப்பு நெய் எடுத்துருக்கிறேன். அதை இந்த சாஸ்பேனில் ஊற்றிக்கலாம். மெல்ட் ஆகியே இருக்கட்டும். இந்த வறுத்து வச்ச இந்த முந்திரியை 1-2 உடச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தால் நைஸாகிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நுழைக்க சொல்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் பால் பவுட்ரு. அதை இந்த பவுலில் போட்டுக்கலாம். வறுத்து வச்சு இந்த முந்திரியை பவுட்ரு பண்ணியிருக்கோம்ல, அதையும் இதில் போட்டு திராட்சையும் போட்டுக்கலாம். சர்க்கரை பவுட்ரு பண்ணோம்ல, அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த 1/4 கப்பு நெய்யை உருக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கை போட்டே கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே உருட்டி எடுத்துட்டோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம மாவுருண்டை செய்கிற மாதிரி தான். மாவுருண்டை பாசிப்பருப்பில் செய்கிறோம். இது பால் பவுடரில் செய்கிறோம். இதேமாரி எம்மியான மலாய் லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வச்சுருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.